Good afternoon, friends. நான் இங்கே வந்து சீஃப் கெஸ்ட்லாம் யாரோ கோட்டு மாட்டிட்டு ஷூ மாட்டிட்டு ஏதோ பெருசாக வந்து பிபிடிலாம் கொடுத்து பேசுகிறாங்க. நான் கிடையாது. திருச்சியிலேருந்து வந்திருக்க ஒரு சாதாரண பையன் நான். ஸோ என்னோட கதையை தான் இங்கே சொல்ல போகிறோம், நானும் ஜார்ஜுங்க. ஸோ பிஃபோர் ஐ டூ தட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே நான் வந்து உங்கள் அண்ணனாலாம் நிற்கிறேன். என்னவா நிற்கிறேன்? அண்ணா நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் உங்களுக்கு நீங்களே ஒரு வாட்டி கிளாப் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா இந்த ஈவெண்ட்ல நீங்க ஏதோ ஒரு டேக்அவே நம்மளால இங்க கொடுக்க போறோம். நிறைய எக்ஸலண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. ராஜேந்தர் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரெடியா? சத்தம் பத்தலையே ராஜா. ரெடியா? சத்தம் இன்னும் பத்தலையே, தெரிவிக்க வரணும்ல. ரெடியா? சூப்பர். ஸோ ஐ எம் சுரேஷ். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜார்ஜ்னு, நட்புனாலே உயிர் நண்பன், நட்புனாலே கெட்டுதானே ஜார்ஜ். அவரை பற்றி இந்த என்டையர் கான்வர்சேஷனில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து நாங்கள் 2 பேரும் திருச்சியில் ரெட்டை வாங்கால மீன் பிடிச்சிட்டு இருந்த பசங்க. என்னது? திருச்சியில் 3வது ஃப்ரெண்ட்ஸ் ராஜா, 20 பேர் எல்லாம் கிரிக்கெட் விளாடுவோம். எல்லாரும் ஒரு செம ஃப்ரெண்டு கேங்கு. ஜார்ஜ் வந்து ஸ்கூல் டாப்பரு, காலேஜ் டாப்பரு. நான் ஸ்கூல் லாஸ்ட்டு, காலேஜ் லாஸ்ட் பெஞ்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்சத எங்கள் காம்பினேஷனு, எங்கள் வாழ்க்கை. ஏன்னா பசங்கனாலே கெட்டு தானே இல்லையா? அதே மாதிரி பொண்ணுங்கனால கெட்டு தானே இல்லையா? சூப்பர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பீச் வந்து ஐ வாண்டட் டு ரிலேட்டட் டு ஒன்லி ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ அதை நோக்கி நான் வந்து புக்கு படிக்கிற ஆள் கிடையாது, ஃபார்முலா யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது, கோர்ஸ் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. அப்துல் கலாம் மாதிரி மிகப்பெரிய நல்ல விஷனரிஸ் இருக்காங்க, ஜாக்மா இருக்காங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் நான் சொல்லாத கருத்தை நான் வந்து புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நாங்கள் இங்கே என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு அண்ணனா எங்களோட கதையை உங்கள்கிட்ட சும்மா ஜாலியாக பேசிட்டு போகணும் வந்துங்க. ரைட்டா? ஸோ என்ன பண்ணோம், காலேஜ் முடிச்சோன்னே நல்லபடியாக வேலை கிடைச்சது. ஸ்கூல் லாஸ்ட்டு, காலேஜ் லாஸ்ட்னா கூட ஃபஸ்ட்டு யாருக்கு கிடைச்சது? கோல்டு மெடல் கிடைக்கல. யார் கிடைச்சது? லாஸ்ட் பெஞ்சுக்கு தான் கிடைச்சது. சரியா? அப்படி கிடைச்சது ஒரு 6 இயர்ஸ், க்ளோஸ் டு 2 lakhs we were getting India. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம், அதாவது நமக்குன்னு ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் மேனேஜர் பண்ணலாம் கஷ்டமா இருந்தது. அதுக்காக பண்ணதான் கான்டாக்ட் மேனேஜர்னு ஒரு ஆப். ஸோ அப்போ நம்ம ப்ராப்ளத்துக்காக நம்ம ஜார்ஜை வச்சு மச்சான் ஒரு ஆப் பண்ணுவாண்டான்னு சொல்லி கேஷுவலாக ஜாலியாக ஒரு அப்ரோச்சாக ஒரு ஆப் பண்ணி லான்ச் பண்ணோம். ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கிட்டார். நான் இப்போ சிங்கப்பூர் ஜார்ஜ் சொன்னோம், மச்சான் நம்மளை நம்பி ஒருத்தர் கார்டு தைச்சு வாங்கிட்டாரு. ஏன்னா ஒரு கஸ்டமர் வரதான் கஷ்டம். நம்மளை ஒரு ஆள் நம்பி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு 10 ரூபா கொடுக்க மாட்டான். 10 ரூபா கொடுப்போம், 1 லட்சம் கிட்ட கொடுக்க மாட்டான். கரெக்டா? ஸோ அப்போ நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் ஏதோ ஒரு வேல்யூன்றனால அந்த கார்டை கொடுத்து வாங்கிட்டார். ஸோ தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி காம்படிஷன். அதாவது இன்டெல் என்ன பண்ணுறான், இன்டெல்ன்ற கம்பெனி தெரியுமா தெரியாதா? ஸோ இன்டெல்ன்ற கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, காம்படிஷன். இந்த ஆக்டர் சூப்பர் சிங்கர் மாதிரி, நாளே இருக்கிற மாதிரி, they will go give you one title. இந்த மாதிரி டிக்ஸான்ஸ் ஒரு சேலஞ்சு, $2 million ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த 2 million ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுக்கு ஏபிஐ கொடுத்துட்டாங்க, நீங்க ஆப் டெவலப் பண்ணணும். ஸோ நாங்கள் என்னது ரெட்டை வாய்க்கால் மீன் முடிச்சுட்டு இருந்த பசங்க, நாங்கள் ஆப்பை எப்படி போடுவோம்னா சுட பஜ்ஜி போடுற மாதிரி போடுவோம். எப்படி போடுவோம்? சுட பஜ்ஜி போடுற மாதிரி போடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆப், 2 million ப்ராடக்ட்ஸ் நாங்கள் உட்காந்து 2 நாள் ஜாலியாக டிசைன் பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம், அழகாக உள்ள போட்டோம். இன்டெல்ல வேர்ல்டு வைட் டெவலப்பர் சேலஞ்சில் கிடைச்சது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் $20,000, செகண்ட் ப்ரைஸ் யூஎஸ்க்கு, தேர்ட் ப்ரைஸ் யூரோப். எங்க? ரெட்டை வாய்க்கால மீன் பிடிச்சிருந்த திருச்சிக்கார பசங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இது ஃபர்ஸ்ட் காம்படிஷன் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 6 மாதம் ஒரு சேலஞ்ச், மாசம் ஒரு சேலஞ்ச் வந்து இன்டெல் அனௌன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணலாம், பெஸ்ட் ஆப் டு ஸ்டே இன்ஃபார்ம்டுன்னு. ஸோ நாங்கள் உள்ள போகிறோம், அகைன் ஆப் பண்ணுறோம், சுட பஜ்ஜி போடுற மாதிரி போடுறோம். இப்போ 5 ஜட்ஜி ஒவ்வொருத்தரும் மார்க் போடுவாங்க, 8 மார்க்கு மேலே இருக்கணும். $20,000 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் போனோம் செகண்ட் காம்படிஷன், பெஸ்ட் ஆப் டு ஸ்டே இன்ஃபார்ம்டு. 5800 டெவலப்பர். எவ்வளோ?
5800 டெவலப்பர் கலந்துக்கிட்டாங்க. நேரா உள்ள போறோம். அகைன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் $20,000. இப்படி மொத்தமா நாங்க ஜெயிச்ச அமௌண்ட் மட்டும் $200,000. ஒருத்தர்ட்ட ₹1 கடன் வாங்கலையா? சோ நாங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது $200,000 அப்ப அமெரிக்கால இருந்து அந்த டீம் யாரா இருக்கீங்க தேடணுமா இல்லையா? யாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இந்த 5800 கலந்துக்கிட்ட டெவலப்பர்ல வேர்ல்டு வைடு அந்த டெவலப்பர் சேலஞ்சில் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் டெவலப்பர்ஸ் என்ற அவார்டை கொடுத்தாங்க. $10,000 கேஷ் பிரைஸும் கொடுத்தாங்க. உலகத்தின் தலை சிறந்த டெவலப்பர்ஸ் அப்போ நமக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. யாரு? ரெட்ட வைக்கல நீங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்றோம்? திருச்சியில் வந்தோம், இப்படி ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரைசஸ்லாம் வின் பண்ணோம். அப்ப இன்டெல்ல மிக உயரிய விருது நம்ம ஊர் ஆஸ்கர் ஃபார் மூவிஸ் மாதிரி இன்டெல் அதான் ஹையஸ்ட் ரெகனைசேஷன். உள்ள வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா புக் கண்டுபிடிச்சாங்க, கார்டு எடுத்துருக்காங்க, உள்ள பேட்டர்ன் எல்லா வயசான சயின்டிஸ்ட் பெரிய பெரிய ஆளுங்க. we are the youngest and first in Asia to get that red carpet welcome with limousine private dinner with the general manager in San Francisco and the board of directors in Intel. எங்க திருச்சியில தலையை குனிஞ்சிட்டு வேலை செஞ்சிருந்தயா? உலகத்துல நீ அழகா ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உலகமே உன்னை வந்து தூக்கிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தோம். ஸோ அப்போ ஜனவரி கரெக்டாக 2012 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த கம்பெனியை. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்து நம்ம ஜெயிச்ச அமௌண்ட்டை எடுத்து ஓரமாக வச்சிட்டோம். அப்போ வேலையை விடும்போது $2,00,000 சம்பளம், $120,000 H1 ஆஃபர், இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ல இருந்துட்டு ஜார்ஜோட வரைக்கும் அப்போ குழந்தை பிறந்திருக்காங்க. நம்மளோட வரைக்கும் 6 months பிரெக்னென்ட், 2வது குழந்தை. நல்ல ஒரு யூஎஸ்ல ஒரு ஆஃபர் இருக்கு, இவ்வளவு பெரிய சம்பளம் இவனுக்கு இந்தியால இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு யாராவது வேலையை விட்டு கம்பெனி ஆரம்பிப்பீங்களா? யாராவது ஆரம்பிப்பீங்களா ராஜா? ஆனா நாங்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? இருங்க, என்னது சரியான கிரி பசங்களா இருக்காங்க, நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல, ஸ்டூபிட் கிரேசி இடியட் ஃபூல்ஸ்னாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. பிகாஸ் we are technically strong people. யார் சொல்றதையும் கேட்கறது இல்ல. அதனாலதான் என்ன பண்றது? வாழ்க்கையில நம்ம பாட்டுக்கு போக முடியும். ஊர்ல 1000 பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு இருந்தா வாழ்க்கையை நம்ம நாம நோக்கி பயணப்பட முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா, இது கரெக்டா ஜனவரி 2012 இங்க ஸ்டார்ட் பண்றோம். ஜார்ஜோட அப்பா 3 வருஷம் ஜார்ஜ் கிட்ட பேசுறது எதுக்கு? இவ்வளவு பெரிய நல்ல வேலையை விட்டுட்டு நீ கம்பெனி ஆரம்பிச்சுன்றதுக்காக. அப்ப இந்த அமௌண்ட் எடுத்து அழகா ஓரமா வச்சுக்கலாம். எதுக்கு? நம்ம ஒய்ஃப் குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு. அப்ப சின்ன ஆபீஸ், ஒரு ஃபேன் கூட கிடையாது. நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, இங்க யார்ட்டையும் ₹1 கடன் வாங்க கூடாது, ப்ராஃபிட்லாம் நம்ம இந்த கம்பெனியை பில் பண்ணோம். ஸோ 1 மாசம் ஆச்சு ஃபேன் கூட. அப்பெல்லாம் சென்னையில எவ்வளவு வெயில் ஊத்துறவங்க தெரியும். மோர் த ஸ்வெட் மோர் த ஃபயர். அவ்வளவு சீக்கிரமா உனக்கு வேணும்னா சீக்கிரம் சம்பாதிச்சு ப்ராஃபிட்ல ஃபேனை போடுறா அப்படின்னா. அப்போ 1 மாசம் ஆச்சு ஃபேனை போட, 3 மாசம் ஆச்சு இன்வெர்டர் போட, 5 மாசம் ஆச்சு ஏசி போட, 3 வருஷம் நாயும் பகலமா டே அண்ட் நைட் உழைப்பு 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 ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ணும். அப்ப எல்லாரும் நாம நினைச்சாங்க, இது ரஜினி மட்டும்தான் ஒரே பாட்டுல யாரும் அடிக்க முடியும். நாங்க டெக்னிக்கலி ஸ்ட்ராங் கைஸ், we have attended பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப இந்த $5 million இன்டெல்ல ஒரு மிகப்பெரிய ப்ராடக்ட் டெவலப் பண்ண இருந்ததை நாங்க 2 நாள் டீ குடிச்சு எடுத்துருந்ததை அதை தள்ளிட்டு நம்ம எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். அப்ப நமக்கு தெரியும் டெக்னிக்கலி ஸ்ட்ராங். பட் நாங்க நினைச்சோம் 6 மாசத்துல ஹிட் ஆகலான்னு. பட் சினிமால மட்டும்தான் ஒரு பாட்டுல ஹிட் ஆக முடியும், அதுவும் தலைவரால மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ நாங்க நினைச்சோம் 6 மாசத்துல அழகா டேக்கப் ஆயிடுறேன்னு. நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. 2 வருஷம் நாயும் பகமா வேலை செஞ்சிருக்கோம். ஒரு சிச்சுவேஷன் வருது, திருச்சி போயிருக்கோம். திருச்சி போனா எங்க அப்பா யூஸ்வலா என்ன பண்ணுவாரு? காசு கொடுப்பாரு. என்ன பண்ணுவாரு? ஒரு 1000 ரூபாய் காசு கொடுப்பாரு. முறை என் லைஃப்ல இவர் எப்படியாவது 1000 ரூபாய் கொடுத்துட மாட்டாரான்னு ஏங்குது. வாயத்தை வந்து கேட்க முடியாது. ஏன் வாயத்தை வந்து கேட்க முடியாது? ஏன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தம்பி உங்க பேர் என்ன? யாரோ சதீஷ். சோ சதீஷ் எனக்கு அப்பவே தெரியும்ன்ற ஒரு டயலாக், ஸ்டாண்டர்ட் டயலாக் எனக்கு அப்பவே தெரியும். சதீஷ் மிகப்பெரிய அறிவாளி, அவர் ஜெயிச்சாருன்னு சொன்னாங்க. பின்னாடி ஒளி ஒன்று அடிக்குதுல, சதீஷ் ஜெயிச்சவான்னு தெரியும். அவர் எடுத்த முடிவெல்லாம் வேற லெவலு. இதே சதீஷ் தோற்றம்லாம் தெரியும், அப்பவே தெரியும். சதீஷ்ட சொன்னேன், படிச்சு சொன்னேன், இது ஆரம்பிக்காதான்னு. சோ இப்ப பீப்புள் எல்லாம் அதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ வாயத்தை வந்து கேட்க முடியல. அப்ப எங்க அப்பா அன்னைக்கும் காசு கொடுக்கல. அப்ப அன்னைக்கு திருச்சியில இருந்து கரெக்டா சென்னை வரும். சரிண்ணா, என் பாப்பா அவருக்கு உடம்பு சரியில்லை, உள்ள போய் டாக்டர் $200 ரூபாய் ஃபீஸ் கேட்கறாங்க. கார்டை போடுறேன், காசு $87 ரூபாய், $13 ரூபாய், $100 ரூபாய்க்கு மேல இருந்தா ஏடிஎம் பில் அனுப்பும். இப்படி இருந்தா நம்ம என்ன அனுப்புறது? ஏன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணேன், மச்சான் ஏன்டா காசு இல்லைனா, ஏன்டா இல்லைன்னா
அவனுக்கு ஈக்குவல் பண்ணணும், அவன்கிட்ட இருக்காது. ஸோ என்ன பண்ண, கம்பெனி கார்டு போடலாம், கண்டிப்பாக 200 இருந்தான், 200 எடுத்து கொடுத்துட்டு வந்தோம். அன்னைக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத சுச்சுவேஷன். எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருந்தோம், எவ்வளோ சம்பாதிச்சிடலாம், 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம். ஆனால் எவ்வளோ இல்லை, 200 ரூபா காசு இல்லை. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. வாழ்க்கை உன்னைய போட்டு அடிச்சு துவைக்கும், ட்ரௌசரை கிழிக்கும். அதனால ஒரு ஆர்டர் பண்ண இன்னொரு ஆர்டர் பண்ண பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன்னா எனக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னி கிடையாது. அதனால நெல்லோட கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன்னா ரைட்டா நமக்கு கிழிஞ்ச மாதிரி தான் இவனுக்கு கிழிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஏறி வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி அவன் படுற வலிகள் வேதனைகள் அவனை போட்டு வாழ்க்கை என்ன பண்ணும், அடிச்சு நல்லா கும்பி அடிச்சு துவைக்கும். ஸோ அப்படி போட்டு துவைச்சு வந்து அப்பதான் அன்னைக்கு முடிவு பண்ணோம், மச்சான் திஸ் ஷுட் பி தி லாஸ்ட் சிச்சுவேஷன். நம்ம எல்லாரும் முன்னாடி வேற லெவலில் நிற்கணும். நான் நல்ல நாளே 4 மணி ஷட்டர் க்ளோஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 3 மாசம் கிரேசியாக ஒர்க் பண்ணோம். அப்ப மணி பேங்க் அந்த ஆப்பை கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி வந்தோம். அப்ப வந்து ஒரு ஜார்ஜ் வந்து சர்ச்சில் நான் பேசுவான். அப்போ ஒரு கதை சொல்றாங்க. என்ன கதை சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லேடி இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, பையனை வந்து கடனுக்காக தூக்கிட்டு போறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கடனுக்காக தூக்கிட்டு போறோம்னா நம்ம போய் மேல இருக்க சைட் அழுகுறாங்க. அப்ப சொல்றாங்க, உங்கள்கிட்ட என்னமா இருக்கு, கொஞ்சோண்டு என்ன இருக்கு கொஞ்சோண்டு என்ன இருக்கு. நாளைக்கு நீ என்ன பண்ண, அக்கம் பக்கத்துல பேசி கொஞ்சோண்டு பாத்திரத்தெல்லாம் வாங்கி வை. இந்த அக்கம் பக்கத்துல பேசி கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சாங்க. அடுத்த நாள் வந்தாரு, ஒரு அண்டால ஊத்துறாரு, ஃபில் ஆகுது. அடுத்த அண்டால ஊத்துறாரு, ஃபில் ஆகுது. லாஸ்ட் அண்டா ஃபில் ஆனா அந்த எண்ணெய் தீர்ந்துருச்சு. இவன் என்ன சொன்னா, என்ன மச்சான் தெரியுதுன்னா, நீ எத்தனை பாத்திரங்கள் கொண்டு வந்தாயோ அத்தனை பாத்திரங்கள் நிரப்பப்படும். இப்ப இந்த 10 பாத்திரம் கொண்டு வந்தா 10 பாத்திரம் ஃபில் ஆயிருக்கும். அக்கம் பக்கத்துல கையில கால வந்து ஒரு 100 பாத்திரம் கொண்டு வந்தா 100 பாத்திரம் ஃபில் ஆயிருக்கும். 1000 பாத்திரம் கொண்டு வந்தா 1000 கடவுள் ஃபில் பண்ணிருப்பாரு. அப்ப எத்தனை அதான் டைரக்ட்லி, அதாவது வந்து உன்னோட மிராக்கிள் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபேத் தான். இப்ப எங்களோட வெற்றியில மிகப்பெரிய பங்கு என்ன, காட்ஸ் கிரேஸ். நிறைய கடவுள் வந்து நிறைய செஞ்சிருக்காரு, அதான் உண்மை. ஸோ அப்ப இந்த கதையை சொன்னா நான் சொன்னேன், மச்சான் மணி மேட்ரிக் ஆப்பை எவனோ டோரண்ட்ல போட்டான், அது விக்குமே ஒரு மாசத்துக்கே எழுத வைக்கும், அதையும் போட்டாங்க டோரண்ட்ல. அப்ப என்ன பண்ணோம், சரி இதுக்கு ஒரு லைசன்சிங் சிஸ்டம் பண்ணா, லைசன்சிங் சிஸ்டம் மட்டும் 100 ஒரு மாசத்துக்கு 7 தான் விட்டோம், 100 அடிச்சு கொடுத்தான். நான் சொன்னேன், இப்பதானே நீ ஒரு கதை சொன்ன, ஊருக்கு தான் உபதேசமா, மச்சான் இதை பண்ற எவ்வளோ லைசன்ஸ் அடிக்கும், சரி இதை பண்றா எவ்வளோ, 1 லட்சம் லைசன்ஸ் அடிக்க சொன்னேன். நம்ம மொத்தமா விட்டாலே 1000 ரூபாய் விற்காது. இது என்னடா லாஜிக்கா பண்ணும், மச்சான் நீ தானே நான் கதையா சொன்னேன், அடிக்கிறது நம்ம விளாடா, விற்கிறது எவ்வளோ விளாடாங்க. ஸோ 1 லட்சம் லைசன்ஸ் அடிச்சோம். அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு வரோம். நாங்கள் கஷ்டனாலும் டீ கடை தான், சோகனாலும் டீ கடை தான், சந்தோஷம் டீ கடை தான். அப்படி போயிட்டு டீ கடைக்கு போயிட்டு வரோம். மேக்னு ஒரு வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஆளு யாரு, மேக்ல இருக்க ஆப்பெல்லாம் $50 விற்கிற ஆப்பை 10 சேர்த்து விற்பான். ஸோ அவன் என்ன பண்றான், வெயிட் பண்றான், இந்த மாதிரி மணி பேங்கிற ஆப்பை உங்க பண்டில சேர்க்கணும்னு. சரிப்பா சேர்த்தரலாம், எவ்வளவு $? அப்ப நம்மகிட்ட கையில காசு இல்ல, ஆனா திமிருக்கு குறைச்சலே கிடையாது. அவன் எவ்வளவு கேட்கலாம், அவன் $5 கேட்கலாம். நம்ம என்ன சொல்லலாம், $7 கொடு. சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், $6 முடிச்சுவோம், டீல முடிச்சோம். அப்ப அவன்கிட்ட கேட்கணும், எத்தனை லைசன்ஸ் சொல்லுங்க, எத்தனை லைசன்ஸ் கேட்டுப்பான். ஆக்சுவலா தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மிராக்கிள். லைஃப்லயே மறக்க முடியாத சிச்சுவேஷன். ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கும், கட்டி முடிச்சு விடணும். 1 லட்சம் லைசன்ஸ் கேட்டோம். ஒண்ணு அதிகமா கேட்கல, ஒண்ணு கம்மியா கேட்கல. கடவுள் அதான் நான் சொன்னேன், மச்சான் 10 லட்சம் சொல்லியிருப்பேன், நீ சொன்னா 1 லட்சத்துக்கு அடிக்க வந்துட்டேன். ஸோ கடவுளோட மிராக்கிளஸ் பிளேஸ் வாட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 3 வருஷம் நாங்க மட்டும்தான், ஏன்னா யாரையும் எடுக்க முடியாது, நம்மளே போட்ல நிக்க முடியாது. இதை ஒரு 10 பேரை ரெக்ரூட் பண்ணி அவன் லைஃபை எடுக்க கூடாது. அதனால 3 வருஷம் செஞ்சோம். அழகா என்ன பண்ணோம், 0ல இருந்து அழகா அப்படியே வந்தோம். $0 to $1 million. மடிப்பாக்கத்துல இருந்து போர்டும் கிடையாது, ஆபீஸுக்கு என்கிட்ட பிசினஸ் கார்டும் கிடையாது. ஸோ $0 to $1 million அடிச்சோம். அதுக்கப்புறம் பசங்களை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ இவர் சொன்னார் இல்லையா, படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை ராஜா, படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ நாங்க எங்கள்கிட்ட இது வரைக்கும் வேலை செய்யற பசங்க 60 பேர், எல்லாரும் திருச்சி தஞ்சாவூர்னு கிராமத்துல இருந்து எடுத்த பசங்க, டெய்லர் பசங்க, பூ கட்டுற பசங்க, ஃபார்மர் பசங்க, இந்த மாதிரி பசங்க தான். 80% பீப்புளுக்கு அப்பா கிடையாது. அந்த மாதிரி பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஒருத்தனோட ரெசியூமும் பார்த்ததே கிடையாது. ஒருத்தருக்கும் அதான் நம்ம பையன் ஒருத்தன் இப்ப அடிச்சான் கோடு, கிழிச்சது சிலிக்கான் வேலையில, லைவ் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப், பீச்சர் பை ஆப், அடிச்சது திருநெல்வேலி பை, இங்கிலீஷ் பேச தெரியாதுடா. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் கடவுளோட படைப்புல திறமையான பசங்க. உன்னால திறமையை கண்டுபிடிக்கணும்னா எதிர்த்து போயா, இன்டர்நெட் பேர்ல பையனுக்கு திறமை இல்லைன்னு சொல்லாத. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு வேலை கிடைக்காம இருக்கானா, ஒரு பேட்ச் எடுத்துக்கோ. எக்ஸாம்பிள் 1999 2003 ஏதோ ஒரு பேட்ச் எடுத்துக்க, எவனா ஒருத்தருக்கு வேலை கிடைக்காம இருக்கா, அப்ப எல்லாருக்கும் வேலை
கிடைச்சிருக்கா, அப்ப எல்லாருக்கும் ஏதோ திறமை இருக்குல்ல. சோ கம்யூனிகேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. சோ அதுதான் இன்னைக்கு எங்க 60 பசங்க இருக்காங்க, எல்லாரும் எங்க தம்பிங்க. என்னது, எல்லாரும் எங்க தம்பிங்க. 3 வேளை ஒருத்தர் கேட்டாங்கடா சாப்பிட்டியான்னு கேட்டோம். எப்போதும் போல பசங்க காலைல சாப்பிடவே இல்லை. ஏன்ட்டு இருக்க 3 சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி கொடுத்தான், ஜாதி இருக்க 3 இட்லி, ஒரு இட்லி கொடுத்தான். என்னன்னா நீங்க சாப்பிடாம வராங்கன்னு. கடந்த 3 வருஷமா 3 வேளையும் ஃப்ரீ சாப்பாடு எங்க ஆபீஸ்ல 10 வீடு எடுத்து வச்சிருக்கோம். 10 வீடு எடுத்து வச்சிருக்கோம். வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் வித் வாஷிங் மிஷின். நமக்கு தெரியாதா? சோ இதுதான் நாங்க எங்க போனாலும் செப்பல் தான் போட்டு வருவோம். 10,000 கோடி கொடுக்குறவங்க இருந்தாலும் 100 கோடி கொடுக்குறவங்க எங்க ஆபீஸ்ல எங்களுக்கு முதல்ல 2 பேர் டீ கொடுத்தாங்க. அதுதான் டீ என்ன. நாளைக்கு இன்னைக்கு 60 பேர் இருக்காரு, நாளைக்கு 60,000 பேர் ஆனாலும் அவரு டீ கொடுப்பாரு. எங்கிட்ட இன்போசிஸ்ல இருந்து ஒரு பிரகாஷன் வந்திருக்காரு. அவர் தான் வந்து ஃபுல்லா கிளீனிங், சாப்பாடு எல்லாமே பாத்துக்கிறாரு. எங்க இதுல டெவலப்பர் ஒண்ணுதான், டிசைனர் ஒண்ணுதான், டீ கொடுக்குறவங்க ஒண்ணுதான், டேபிள் கடையில ஒண்ணுதான், எல்லாமே ஈக்குவல் தான். இதுல ஒரு தொழில் மேலேயும் ஒரு தொழில் கீழே கிடையாது. டீ ஆத்தணும் என்ன பண்ணோம் உலகத்துல சிறப்பா நம்ம தான் ஆத்தணும். சோ நீ என்ன பண்ண, KFC காரர் என்ன பண்றாரு, சிக்கன் தான் விற்கிறாரு பர்கர்ல போட்டு. சோ இன்னைக்கு எல்லாரும் ஆளான்னு மேல பார்த்துருக்கீங்க. Facebook காரனை பார்த்து எல்லாம் அவனுக்கு என்ன 4 கை 2 காலு 3 மூளை இருக்காங்க. சோ ஒன்னால இங்க சென்னையில இந்த காலேஜ்ல இருந்தோம் பல பேர் எடுத்து வந்து ஜெயிக்க முடியும். நாங்க மூகாம்பிகளை நான் வச்சிருந்த அரியர் கிட்ட பயந்துருவீங்க. அப்புறம் அரியர் வச்சிருந்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வெளில பாஸ் பண்ணி வந்தேன், அது ஒரு விஷயம். அப்புறம் சீஃப் கெஸ்ட் என்னது, நம்ம திட்ட வாதியாருக்கு நம்ம தான் கொடுத்தோம் அவார்டு. இது கெத்து நம்மள திட்ட வாதியாருக்கு நம்ம கொடுத்தோம் அவார்டு. அப்பா அம்மா மேல கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றெடுத்ததுக்கு நீங்க எல்லாம் தவம் செஞ்சிருக்கீங்க. என்னாலே முடியல. விக்ரமன் படத்துல வர ராதா மியூசிக் மாதிரி ஏதோ IIT, NIT, இந்த ஐடி, VIT எல்லா ஐடியும் கூப்பிட்டாங்க சீஃப் கெஸ்டா. இப்போ உங்க ஆச்சாரியர்களையும் வந்து பேசியாச்சு. அப்போயா சோ எந்த இடத்துலயும் என்னன்னா தலையை முடிஞ்சுட்டு வேலை செய்வோம். நாங்க எடுக்கும் போது பசங்க 2 தான் சொல்றோம். என்ன சொல்றோம், ஒன்னு ஒரு கார்டு, ரெண்டாவது இஃப் யூ லை யூ ஆர் ஃபயர்ட் இமிடியேட்லி. ஏன்டா போய் சொல்லிட்டு காலைல இட்லி சாப்பிட்டு ஆபீஸ்க்குள்ள தோசை சாப்பிட்டு சொன்னாலும் ஃபயர்டு. வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லுங்க. பொய் சொல்லவே கூடாது. ஏன்னா நீ பொய் சொல்லினா அது நம்ம அப்ப என்ன சொன்னோம், ரைட்டா, இப்ப என்ன சொன்னோம், ரைட்டா. இதை நீ மனசுல வச்சுட்டே இருக்கணும். நீ உண்மையா இருந்தா எவனுக்கும் பயப்பட தேவையில்ல. கடவுள் இருக்காரு. நீ பாடி அழகா போயிட்டே இருக்கணும். செய்யற வேலையை கீழே குடிஞ்சு கரெக்டா செஞ்சுட்டே இருங்க. இன்னைக்கு we are making $4 million. We are touching people's life more than money. We have been enabling the 60 families. ஒரு அம்மா கையை கூப்பிட்டு 15 நிமிஷமா அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுப்ப? இதுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஒரு பையன் அவன் திருச்சியில இருந்து அவன் அம்மா கூட வந்து தன்னோட சொந்த காலைல இங்க நிறுத்தி வச்சிருக்கான். அவனோட போனை அடிச்சினாலே தெய்வங்கள் சொல்லுவோம், அப்பாவோட ரிங் போன் தான். சோ இன்னைக்கு 60 பேர் இருக்கும், நாளைக்கு இன்னும் ஒரு 1000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம். அதுல இருக்க சந்தோஷம் வேற. நீ பாட்டு ஹார்ட் ஒர்க் செய், உலகமே உன்னை தேடி வரும். நீ செய்யற தொழில் ஏதாவது ஒண்ணா இருக்கலாம், சின்சியரா செய், உண்மையா செய். அதான் ஒரு பேம்பு கதை சொல்லிட்டே இருக்கு. ஒரு பேம்பை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு பேம்பை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா 5 வருஷம் தண்ணி ஊத்திட்டே இருக்கும். 3 வருஷமா 5 வருஷமா நம்ம 10 நாள்லயே நோண்டி பார்த்து வளரலேனும். ஆனா வச்சேன் வளரல. நேற்று தான் போனேன், பெருசாவல. அது வாழ்க்கை கிடையாது. நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தண்ணி ஊத்திட்டே இருக்கோம். எங்களை பத்தி 5 வருஷத்துக்கு யாரும் தெரியாது. 5 வருஷம் கழிச்சு இந்த பேம்பு ட்ரீ கடற்கன்னு வளரும். திருட்ட 180 ஃபீட்டுக்கு வளரும். அப்ப இந்த உலகமே என்ன பண்ணும், உன்னைய சுத்தி பார்க்கும். யார் புது BMW X5 கார் வெளியில இருக்கு, போய் பாருங்க. வெளியில BMW X5 கார் இருக்கு, புது வீடு இருக்கு. ரெட்டவாய்க்கால இருந்து திருச்சியில இருந்து ஜார்ஜ்னாலையும் என்னாலையும் வந்து ஜெயிக்க முடியும்னா உங்களாலையும் சத்தமா சொல்லு. Facebook பவுண்டர்னா அதான் சொல்றேன். ஆப்பிள் இருந்து கூகுள் இருந்து எல்லாம் என்ன 2 பேர் செஞ்சதுயா. 2 பேர் செஞ்சு. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒவ்வொருத்தரும் நல்ல ஆண்டர்பிரனர் வீட்டு பில்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேர் தான் ஆரம்பிச்சாங்க. சோ யாரா இருக்கட்டும், நீ வந்து கூகுளா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அப் இருக்கு, டவுன் இருக்கு. சோ when you do it with the heart, do it with your own culture. யாருக்காகவும் மாஸ்க் போட்டு நடிக்காத. நீ யாரு, ஜெயிப்ப வாழ்க்கையில. அப்ப ஜெயிக்கணும். பெருசா கஷ்டமா சொல்லுங்க, பெருசா ஜெயிக்கணும். ஓகே, தேங்க்யூ.